நான் எடுத்த எமோஷனல் ஹீலிங்கை பற்றி ஒரு சின்ன ஃபீட்பேக் நானே விருப்பப்பட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை பேர் ஜென்ஸ் கோச்சிங் எடுக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து வீட்டில் ஒரே பையன், அதனால அம்மா அப்பா சைடும் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒய்ஃபு கூடயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு. ஒரு சில நேரம்லாம் ஒய்ஃப் பக்கம் நிற்கிறதா பேரண்ட்ஸ் பக்கம் நிற்கிறதான்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இத்தனைக்கும் நாங்கள் ரொம்ப ரிச் அந்த மாதிரிலாம் கிடையாது, மந்த்லி சேலரிடு பர்சன். அந்த சேலரிக்குள்ள என்னென்ன செலவு பார்க்கணுங்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும். அதுக்கிடையில வீட்டோட சுச்சுவேஷனும் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல என்னோட ஒய்ஃப் கோபிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, திருப்பி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஒய்ஃபோட சேர்ந்து குழந்தைங்களும் போயிட்டாங்க. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இந்த சேனல்ல எமோஷனல் ஹீலிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நிறைய அது சம்பந்தமான வீடியோஸையும் நான் பார்த்தேன். பார்க்கும்போது அவங்க ஃபோன் நம்பர் இருந்துச்சு, கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அவங்க கிட்ட நான் ஹீலிங் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். 1 மந்த் அவங்க எனக்கு பேக்கப் கொடுத்தாங்க. அந்த 1 மந்த்ல அவங்க சொல்லி கொடுத்ததை டெய்லி பேசிஸ்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ணதுலேயே என்னோட ஒய்ஃபுக்கு என் மேல இருந்த கோபம் அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சு விஷுவலைஸ் பண்ணணும், அதுவும் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துச்சு. ஸோ இப்போ என்னோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகுது. என்னோட ஒய்ஃப் என் கூடயே வந்து இப்போ என் கூடயே இருக்கிறாங்க, என் குழந்தைங்களும் என் கூட இருக்கிறாங்க. ஆக்சுவலா இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா பீஸ்ஃபுல்லா இருக்கேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே எனக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த ஃபீட்பேக்கே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீட்பேக் மற்றவங்களுக்கும் உதவும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியே கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பர்சனா நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில கோச்சிங் எடுத்துக்கோங்க. நான் அது கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா 1 மந்த்ல என்னோட வாழ்க்கையவே ஒரு விஷயம் மாற்ற முடியும் அப்படின்னா என்ன மாதிரி அவஸ்தப்பட்டு இருக்க நிறைய பேருக்கும் அந்த சான்ஸ் இருக்குல்ல. தேங்க்யூ கைஸ்.